Hi friends, welcome to GS Pro. Percentage series next class பார்க்கலாம். So இன்னே classோட first question பார்த்தீங்கன்னா Z spends 66 2/3% of her income. If her income increases by X percentage and the expenditure increases by 10%, then her savings increases by 25%. What is the value of X? So இந்த question பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக கவனிக்கணும். என்னென்ன டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இசட்னு ஒருத்தங்க அவங்களோட இன்கம்ல 66 2/3% வந்து என்ன பண்றாங்க, ஸ்பெண்ட் பண்றாங்க, அதாவது எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? இப்போ ஆக்சுவலா இந்த இடத்துல 66 2/3% இருக்குல்ல, இதோட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? இதோட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன எழுதுவோம்? 2/3. ஓகேவா? 66 2/3%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ என்னது? 2/3. அப்போ இசட் வந்து அவங்களோட இன்கம்ல 2/3 வந்து என்ன பண்றாங்க, ஸ்பெண்ட், செலவு பண்றாங்க. அப்போ அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்கு? இன்கம்ல 2/3 இருக்கு. அப்போ இதை வச்சு நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா, இசட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ்க்கான ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அவரோட இன்கம்ல 2/3 அவர் செலவு பண்றாரா? இப்போ அவரோட எக்ஸ்பெண்டிச்சருக்கும் அவரோட சேவிங்ஸுக்கும் ரேஷியோ என்ன இருக்குன்னா 2:1. கிளியரா? இந்த பாயிண்ட்டை இந்த முதல் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அவருக்கு அதுதான் அர்த்தம். ஸ்பெண்டுனா எக்ஸ்பெண்டிச்சர், அவங்களோட இன்கம்ல 2/3. அப்போ 3ல் 2 பங்கு என்ன பண்றாரு, செலவு பண்றாரு. அப்போ 3ல் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு பங்கு என்ன பண்ணுவாரு, சேவ் பண்ணுவாரு. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் 2, சேவிங்ஸ் வந்து 1, இன்கம்னு பார்த்தா ஓவராலா எவ்வளவு வரும்? 3 யூனிட்ஸ் வரும். ஓகேவா? ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேவிங்ஸுக்கும் ரேஷியோ எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவங்களோட இன்கம் வந்து என்ன ஆகுதா, X% இன்க்ரீஸ் ஆகுதா, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுதா, சேவிங்ஸ் வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுதா. அப்பனா அந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ், அந்த இன்கம் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு, அந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த பேட்டர்ன் கொஸ்டினுக்கு வந்து நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ண போறேன்னா, அலிகேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ண போறேன். ஏன்னா இது நம்ம நார்மல் மெத்தட்ல இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதே மெத்தட்ல வந்து நம்ம சும்மா இன்கம் 100ன்னு வச்சு அது மாதிரி வச்சு சால்வ் பண்ணலாம். பட் ஆனால் இது நீங்கள் அலிகேஷனில் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கூட ரொம்ப சிம்பிளாக வரும். ஓகேங்களா? ஸோ அலிகேஷனுக்கு இந்த டைப் ஆஃப் கொஸ்டினை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், த்ரூ அலிகேஷன் சால்வ் பண்ணணும். அலிகேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட், எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்க, ஸ்ட்ரக்சர் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? இந்த இடத்துல எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எது கொடுக்குறாங்களோ எழுதிக்க வேண்டியதான். இந்த பக்கம் என்ன பண்ணணும்னா சேவிங்ஸ். இந்த அலிகேஷன் மிக்சர் கான்செப்டை நம்ம தனியாக டாபிக் பார்க்கும்போது இன்னும் கூட நான் கிளாரிட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, எக்ஸ்பெண்டிச்சர், இந்த இடத்துல என்னது, சேவிங்ஸ். அது இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எப்படினாலும் இருக்கலாம். அந்த வேல்யூஸை இங்கே எழுதிக்கணும். அதே மாதிரி மிடில் சென்டரில் வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களோட இன்கம் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ அதை வந்து சென்டரில் எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ கீழே உங்களுக்கு ரிசல்ட்டில் இந்த பக்கம் என்ன எழுதணும் அப்படின்னா, இது எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ் தானே. அப்போ உங்களோட எக்ஸ்பெண்டிச்சரும் சேவிங்ஸும் என்ன ரேஷியோவில் இருக்கோ அதை வந்து நீங்கள் கீழே எழுதிக்கணும். கிளியரா? இப்படி எழுதணும். இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இங்கே மேலே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, சேவிங்ஸ் இருக்குது, இன்கம் இருக்குது. இது மூணுலேயும் நடக்கிற சேஞ்சஸ் வந்து கொஸ்டினில் இருக்கும். இது மூணில் ஏதாவது 2ல் நடக்கக்கூடிய சேஞ்சஸை அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ இந்த கொஸ்டினே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இன்கம் வந்து X%. அப்போ இன்கம் கொடுக்கல, அவங்க இன்கமோட வேல்யூ எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்ன ஆகுது, 10% இன்க்ரீஸ் ஆகுது. சேவிங்ஸ் வந்து என்ன ஆகுது, 25% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எக்ஸ்பெண்டிச்சரில் நடக்கக்கூடிய சேஞ்சு அண்ட் சேவிங்ஸில் நடக்கக்கூடிய சேஞ்சை கொடுத்துட்டாங்க. இன்கம்ல நடக்கக்கூடிய சேஞ்சு தான் கேட்டிருக்கிறாங்க. அது போக இந்த டீட்டெயில் கொடுத்துட்டாங்க. அவங்களோட இன்கம் அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ் வந்து என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படிங்கிறத முதல் ஸ்டேட்மெண்ட் வழியாக நம்ம கொடுத்தாச்சு. அதை நம்ம எப்படி எழுதியிருக்கோம், அவங்க பர்சன்டேஜில் கொடுத்தாங்க, நான் என்ன பண்ணிட்டேன், ரேஷியோக்கு மாற்றி எழுதிட்டேன். கிளியரா புரியுதா? இப்போ அந்தந்த வேல்யூ அங்கங்க நான் ஃபிக்ஸ் பண்றேன். அதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்றதுன்னு நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல எக்ஸ்பெண்டிச்சர் நடக்கக்கூடிய சேஞ்ச், எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகுது, 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால அந்த இந்த இடத்துலயா இந்த இதுக்கு பதிலாக 10 போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ ஒருவேளை எனக்கு 10% டிக்ரீஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா இதில் நான் -10 போட்டுக்கணும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். இன்க்ரீஸ்னா பாசிட்டிவ்ல எழுதணும், டிக்ரீஸ்னா நெகட்டிவ்ல மைனஸ் போட்டு எழுதணும். இது இன்க்ரீஸுங்கிறதுனால 10. அடுத்து சேவிங்ஸ் பாருங்க, 25% என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த சேவிங்ஸ் அந்த பொசிஷனில் என்ன பண்ணிக்கிறேன், 25 எழுதிக்கிறேன். மிடில் இன்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கம் வந்து எனக்கு X% கொடுத்தனா அது எவ்வளோன்னு தெரியல, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ கீழே என்ன பண்ணணும், அந்த இன்கம் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ் வந்து என்ன ரேஷியோவில் இருக்குது, 2:1. இங்கே 2:1 அதை கரெக்டாக எழுதணும். இப்போ இங்கே நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் எழுதிருக்கீங்க, இந்த பக்கம் நான் எக்ஸ்பெண்டிச்சர் எழுதியிருக்கேன், இங்கே நான் சேவிங்ஸ் எழுதியிருக்கேன். அப்போ கீழேயும் நான் ரேஷியோ போடும்போது எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் தான் போடணும்.
ஒருவேளை நான் இந்த பக்கம் சேவிங்ஸ் எழுதி இந்த பக்கம் எக்ஸ்பெண்டிச்சர் எழுதலாம், தப்பு கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் எழுதி ஃபஸ்ட்டு அடுத்த எக்ஸ்பெண்டிச்சர் எழுதுனா தப்பு கிடையாது. ஆனால் கீழே ரேஷியோ போடும்போது எப்படி வந்துடும், அப்போ சேவிங்ஸ் இஸ்டு எக்ஸ்பெண்டிச்சர் போடணும், 1:2ன்னு மாற்றிக்கணும். ஒருவேளை நான் 25 இங்கேயும் 10 அங்கேயும் எழுதுனேன்னா எனக்கு ரேஷியோவில் 1 இங்கேயும் 2 அங்கேயும் வரும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் அவங்க கொடுத்த வேல்யூஸை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ நான் கால்குலேட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இங்கே இருக்குல்ல, இது எக்ஸ்பெண்டிச்சர் நடக்கக்கூடிய சேஞ்சு, இது எக்ஸ்பெண்டிச்சருக்கான அந்த ரேஷியோ வேல்யூ. ஓகேவா? இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கணும்னா மல்டிப்ளை பண்ணிக்கணும். புரியுதா? இது ரெண்டையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இந்த 10 இன்ட்டு 2 பாருங்க, 10 இன்ட்டு 2 எவ்வளோ வரும், 20. ஓகே, இந்த 10ஐயும் இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வருது, 20. அடுத்த ப்ளஸ் இந்த இடத்துல இந்த எக்ஸ்பெண்டிச்சரையும் சாரி இந்த சேவிங்ஸோட சேஞ்சையும் இங்கே இருக்கக்கூடிய சேவிங்ஸோட வேல்யூவையும் 25 இன்ட்டு 1 அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். புரியுதா? டிவைடட் பை, கிளியராக புரியுதுல? இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் சேஞ்சு அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ வேல்யூ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 20, இந்த 25ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 25, இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை இந்த 2 இந்த 1 இது ரெண்டோட டோட்டல். ஆவரேஜ் கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக அலிகேஷன் அப்படிங்கிறது ஆவரேஜுக்குள்ள இருந்து தான் அலிகேஷன், ஆவரேஜோட ரிவர்ஸ் கான்செப்ட் தான் நமக்கு அலிகேஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். அது நான் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக அலிகேஷன் டாப்பிக்கில் உங்களுக்கு சொல்லித்தரேன் பேசிக்ல இருந்து. இப்போதைக்கு அது போனோன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும், அதனால இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஈக்குவல் டு உங்களுக்கு மிடில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ எக்ஸ், இவ்வளோதான். இப்போ இதை சால்வ் பண்ணிட்டா எனக்கு எக்ஸ் கிடைச்சிடும். கிளியராக புரியுதா? ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. அலிகேஷன் கான்செப்ட்ல இந்த 10 இன்ட்டு 2 20, 25 இன்ட்டு 1 25 இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன். டிவைடட் பை இந்த 2 இந்த ப்ளஸ் 1 இந்த ரேஷியோவில் இருக்குல்ல, இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் 3. அது டினாமினேட்டரில் போட்டேன். ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது, மிடில் இருக்கக்கூடிய வேல்யூ. இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. நான் இந்த எக்ஸை லெஃப்ட் சைடு எழுதிக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 20 + 25னா எவ்வளோ, 45 டிவைடட் பை 3 கேன்சல் பண்ண எவ்வளோ கிடைக்கும், 50. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 50. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 50. கிளியராக புரியுதா? ஓகே, இப்போ வந்து இந்த பேட்டர்ன் கொஸ்டின் வந்து தெளிவாக தெரியுதுல. ரேஷியோ கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பெண்டிச்சர் சேஞ்ச் ஆகுது, சேவிங்ஸ் சேஞ்ச் ஆகுது, இன்கம் சேஞ்ச் ஆகுது. இது மூணுல நடக்கிற சேஞ்சஸில் ஏதோ 2 சேஞ்ச் கொடுப்பாங்க. அப்போ அதில் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு சேஞ்ச் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு இன்கம் கேட்டாங்களே, அது மாதிரி ஒருவேளை இன்கம் நடக்கக்கூடிய சேஞ்ச் கொடுத்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் நடக்கக்கூடிய சேஞ்சையும் கொடுத்துட்டு எனக்கு என்ன கேட்கலாம், சேவிங்ஸ் கேட்கலாம். அல்லது சேவிங்ஸும் இன்கமும் கொடுத்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் கேட்கலாம். எது கொடுக்கலையோ அதை என்ன பண்ணிக்கணும், எக்ஸ்னு வச்சுக்கணும். மற்ற ரெண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? சரி, இன்னொரு கொஸ்டின் பார்க்கும்போது இன்னும் கிளியரா இது புரியும். இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஏ ஸ்பெண்ட் 65% ஆஃப் இஸ் இன்கம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க, ஏ வந்து அவங்களோட இன்கம்ல 65% செலவு பண்றாங்க. ஓகே, ஹிஸ் இன்கம் இஸ் இன்க்ரீஸ் பை 20.1% and the expenditure is increased by 20%. By what percent does his saving increase or decrease? இப்போ லாஸ்ட் கொஸ்டினே மாதிரியே தான் இதில் என்ன சொல்லிட்டாங்க, ஏ வந்து அவங்களோட இன்கம்ல 65% வந்து செலவு பண்ணுறாங்களாம். அப்போ சேவிங்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும், பேலன்ஸ் 35% இருக்கும். இன்கம் என்ன ஆகுது, 20.1% இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகுது, 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா அவங்களோட சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸா டிக்ரீஸா, அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கரெக்ட் 1 டெசிமல் பிளேஸ் அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இதையும் லாஸ்ட் கொஸ்டினும் ஒன்று தான். ஓகேங்களா? லாஸ்ட் கொஸ்டினில் இன்கம் கேட்டாங்க, இந்த இடத்துல சேவிங்ஸ் கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணுமோ அதே மாதிரி அப்ரோச் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பண்ணுறது போது என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேவிங்ஸுக்கும் முதல் ரேஷியோவை கொண்டு வரணும். எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணுறாரு, 65%. அப்போ சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கும், பேலன்ஸு 35 இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 5 டேபிளில் போடும்போது இது 13 டைம்ஸ், இது என்னது 7 டைம்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், எக்ஸ்பெண்டிச்சர் எழுதுறேன். ஓகேவா? எக்ஸ்பெண்டிச்சர், இந்த பக்கம் என்னது சேவிங்ஸ். இப்போ எக்ஸ்பெண்டிச்சரில் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது பாருங்க. எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 20% இன்க்ரீஸ் தானே, அதனால +20. சேவிங்ஸ் தெரியாது, அதுதான் கேட்குறாங்க, எக்ஸ் போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஃபைனலாக இன்கம் வந்து எனக்கு என்ன ஆகுது, 20.1% என்ன ஆகுது, இன்க்ரீஸ் தான் ஆகுது. அப்போ இதுவும் பாசிட்டிவாக எழுதிக்கலாம். ஓகேவா? கீழே என்ன சொன்னால், ரேஷியோ எழுத சொன்னேன். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் எழுதிருக்கிறதுனால எக்ஸ்பெண்டிச்சர் டு சேவிங்ஸ். அப்போ எக்ஸ்பெண்டிச்சருக்கு 13, சேவிங்ஸ் எவ்வளோ 7, அவ்வளோதான் எழுதியாச்சு. இப்போ வழக்கம் போல் லாஸ்ட் கொஸ்டினில் என்ன பண்ணுமோ அதே ப்ரொசீஜர் தான். என்ன பண்ண சொன்னால் லாஸ்ட் கொஸ்டினில் இந்த 20ஐயும் இந்த 13ஐயும் மல்டிப்ளை சொன்னா அப்போ என்ன வரும், 260 ப்ளஸ் இந்த எக்ஸ் இன்டூ 7, இப்போ எவ்வளோ கிடைக்கும், 7x டிவைடட் பை இந்த 13 + 7 எவ்வளோ, 20 ஈக்குவல் டு எவ்வளோ வரும், 20.1. ஓகே,
ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுது பாருங்க, 260 + 7x ஈக்குவல் டு இந்த 20 கொண்டு இங்கே நான் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 0க்கு இந்த பாயிண்ட் போயிடும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 402 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த 7x ஈக்குவல் டு 402லேருந்து நம்ம 260 மைனஸ் பண்ணோன்னா எவ்வளோ வருது, 142. இப்போ 7ஆல் கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ண 2 7s are 14. இது 0ல் போகாது. அப்போ 20 டைம்ஸ்னா 140. அடுத்த 20.2க்குள்ள 20 20க்குள்ள எத்தனை டைம்ஸ் இருக்கும், 140 21 அப்ராக்சிமேட்டா 0.2 இப்போ 20.2 அப்படின்னு வரும். ஸோ அப்ராக்சிமேட் அப்படின்னு கேட்டதுனால 20.3ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 20.3%. இப்போ எனக்கு இங்கே கிடைச்ச எக்ஸ் வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு பாருங்க. எனக்கு எக்ஸ் வந்து இதில் தான் கிடைச்சிருக்கு, ப்ளஸ்ல தான் கிடைச்சிருக்கு. கிளியரா? எக்ஸ் வந்து இதில் தான் கிடைச்சிருக்கு, ப்ளஸ்ல தான் கிடைச்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் என்னன்னா 23% இன்க்ரீஸ் தான் வரும் ஆன்சர். ஓகேவா? இது டிக்ரீஸ். ஒருவேளை எனக்கு வந்து இதில் ரிசல்ட் வந்து மைனஸ்ல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ டிக்ரீஸ். இது பிளஸ்ஸாக வந்ததுனால இது நமக்கு என்ன தான், இன்க்ரீஸ் தான். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, இன்க்ரீஸ் பை 20.3%. ஓகேவா? ஒருவேளை எக்ஸோட வேல்யூ மைனஸ்ல கிடைச்சதுன்னா அது என்ன ஆகுதுன்னு அர்த்தம், டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். கிளியரா? இப்போ இந்த மாடல் தெளிவாக புரிஞ்சிருச்சுல. த்ரூ அலிகேஷன் இந்த பேட்டர்ன் கொஸ்டினை வந்து பண்ணும்போது நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை நீங்கள் நார்மல் ப்ராப்பர் மெத்தடில் போடலாம், போக முடியாதுன்னு நான் சொல்லலை, கால்குலேஷன் ஹெவியாக இருக்கும். அதனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறது பெட்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டினில் பாருங்க, in an institute 35% are boys and the rest are girls. If 30% of the boys failed, 60% of the girls வந்து passed in the examination, then the percentage of the student who failed in the examination. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம், எனக்கு மொத்தம் இது வந்து பிரித்து பண்ணுற மாதிரி தான். எனக்கு மொத்தம் எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. அதில் 35% வந்து யார், பாய்ஸாக இருக்கிறாங்க. அந்த பாய்ஸில் 30% வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. 60% ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து என்ன ஆயிருக்காங்க, பாஸ் ஆகிருக்காங்க. தென் த பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஹூ ஃபெயில் த எக்ஸாமினேஷன். இப்போ ஓவராலாக பார்க்கும்போது மொத்தம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எனக்கு ஃபெயில் ஆகிருக்கிறாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. கிளியரா? ஓகே, சரி, இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இனிஷியலாக நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய டோட்டல் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்களா, அது என்ன பண்ணிக்கலாம், 100xன்னு வச்சுக்கலாம். டோட்டல் ஸ்டூடெண்ட்டை 100xன்னு வச்சுப்போம். இந்த டோட்டல் ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே தான் யார் இருக்கா, பாய்ஸும் இருக்காங்க, கேர்ள்ஸும் இருக்காங்க. சரி, ஓகே, பாய்ஸு கேர்ள்ஸு. அப்போ மொத்த ஸ்டூடெண்ட்டில் 35% தான் எனக்கு பாய்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ 35% பாய்ஸ்னா 100xல 35% எவ்வளோ வரும், 35x வரும். இப்போ ரிமைனிங் 65x யாராக இருப்பாங்க, கேர்ள்ஸாக இருப்பாங்க. அப்போ பாய்ஸே எடுத்தாச்சு, கேர்ள்ஸே எடுத்தாச்சு. இப்போ எனக்கு என்ன வேணும், இந்த பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஹூ ஃபெயில்ட் இன் த எக்ஸாமினேஷன். அப்போ எனக்கு ஓவராலாக ஃபெயில் தானே வேணும். அப்போ மொத்தமாக எனக்கு பாய்ஸில் எவ்வளோ ஃபெயிலு, கேர்ள்ஸில் எவ்வளோ ஃபெயிலுன்னு தெரிஞ்சால் போதும். பாஸ் எனக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ பாய்ஸ்லேயும் பாஸ் ஃபெயில் இருப்பாங்க, கேர்ள்ஸ்லேயும் பாஸ் ஆனவங்களும் இருப்பாங்க, ஃபெயில் ஆனவங்களும் இருப்பாங்க. ஓகேவா? எனக்கு என்ன வேணும், ஃபெயில் தான் வேணும். பாருங்க, 30% ஆஃப் த பாய்ஸ் வந்து ஃபெயில்டு இன் த எக்ஸாமினேஷன். இந்த இருக்குல்ல, இந்த 35xல 30% என்னவா, ஃபெயிலாம். பாய்ஸ் வந்து 35x இருக்கிறாங்க, இதில் 30% சொல்லியிருக்காங்க. அப்போ 35ல 10% எவ்வளோ, 3.5. 35ல 10%னா 3.5. அப்போ 30% வேணும்னா 3.5 இன்டூ 3 இப்போ எவ்வளோ வரும், 10.5x. ஓகேவா? அதே மாதிரி கேர்ள்ஸில் பாருங்க, கேர்ள்ஸில் வந்து 65x இருக்காங்க, அதில் 60% பாஸ் தான். அப்போது 60% பாஸ்னா ஃபெயில் எவ்வளவா இருக்கும், பேலன்ஸ் 40% இருக்கும். அப்போ 65ல 40% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். 65ல 40% எவ்வளோன்னு பார்க்கணும், அப்போ தான் நமக்கு ஃபெயில் கிடைக்கும். ஏன்னா அவங்க கொடுத்த 60ங்கிறது எதுக்கு, பாஸ் தான் 60 சொல்லியிருக்காங்க. இப்போ பேலன்ஸ் 40 தான் எனக்கு ஃபெயிலாக இருக்கும். இப்போ 65xல எனக்கு 40% எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் எப்படி கால்குலேட் பண்ணணும், இதில் 10% எவ்வளோ, 6.5. அப்போ 20% எவ்வளோ இருக்கும், 13 இருக்கும். அப்போ 40 எவ்வளோ இருக்கும், 13 இன்ட்டு 2 26 இருக்கும். புரியுதா? அப்போ 6.5 இன்ட்டு 4 எனக்கு இதில் ஃபெயிலுன்னு பார்த்தா 26x வருது. கிளியரா? இப்போ எனக்கு ஓவராலாக மொத்த ஸ்டூடெண்ட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஃபெயில்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட் எவ்வளோன்னு எடுத்தேன், 100xன்னு எடுத்தேன்னா இதில் ஃபெயில் ஆனவங்களோட டோட்டல் எழுதணும். ஃபெயில் ஆனவங்க பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 26, இங்கே ஒரு 10.5. அப்போ எவ்வளோ இருக்கும், 36.5x பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கு இன்ட்டு 100. இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடும், இந்த 100 கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக எவ்வளோ வருது, அப்போது 36.5% ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து என்ன இருக்காங்க, ஃபெயில் ஆகிருக்கிறாங்கன்னு வருது. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி.
ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம் எதுக்கு இதை நான் 100x எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல இதை 100xன்னு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 100னே ஃபிக்ஸ் பண்ணி பண்ணலாம். நீங்கள் எக்ஸ் எடுத்தாலும் ஃபைனலாக என்ன ஆகிடும், நீங்கள் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும்போது எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ இதில் ஒரு வேளை எனக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம டோட்டல் வந்து எனக்கு கேட்குறாங்க, ஏதாச்சும் ஒரு டீட்டெயில் கொடுத்து எனக்கு டோட்டல் கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் எக்ஸ் எடுத்து பண்ணும்போது அந்த எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அதனால இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு இதுதான் நான் மெத்தடுன்னு நான் சொல்லலை, புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதானே தவிர நான் எப்படி பண்ணுறேனோ அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் ஒரு சில கொஸ்டினுக்கு ஒரு சில இடத்துல ஒரு சில ஷார்ட் ட்ரிக் சொல்லுவேன். இது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஸ்டெப் வந்து உங்களுக்கு கம்மியாகும், கால்குலேஷன் கம்மியாகும்னு சொல்லுவேன். அதை மட்டும் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நான் சால்வ் பண்ணுறதுலேருந்து அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ அப்படியே வந்து நம்ம நார்மலாக தியரி படிக்கிற மாதிரி அப்படியே மக்கப் பண்ணக்கூடாது. இந்த கொஸ்டினா இந்த ஸ்டெப்பு, இந்த கொஸ்டினா இந்த ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு அப்படி படிக்கக்கூடாது. அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் நான் எப்படி சால்வ் பண்ணுறேங்கிறத பார்க்க தேவையில்லை. நீங்களாவே உங்களோட மெத்தட்ல ஓன் மெத்தட்ல நீங்க ஒவ்வொரு கொஸ்டினையும் சால்வ் பண்ணி ஆன்சர் எடுக்க முடியும். கிளியரா? ஓகே, சரி. இப்போ இந்த கொஸ்டினுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஒரு அலிகேஷன் கான்செப்ட். அந்த அலிகேஷன் கான்செப்ட் இந்த கொஸ்டின்லயும் நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அப்ளை பண்ணி எப்படி ஆன்சர் எடுக்கிறதுன்னு பாருங்க. இங்க அலிகேஷன் கான்செப்ட் அப்ளை பண்றதுக்கு நான் என்ன சொல்றேன், நமக்கு என்ன கேட்கறாங்க, ஃபெயில் ஆனவங்களோட பர்சன்டேஜ் தானே கேட்கறாங்க. அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாய்ஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் ஃபெயில், பாய்ஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் ஃபெயில், 30% ஃபெயில் ஆயிருக்காங்க. ஓகேங்களா, பாய்ஸ்ல 30% ஃபெயில். கேர்ள்ஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் ஃபெயில்னு பாத்தீங்கன்னா, கேர்ள்ஸ்ல 60% பாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கேர்ள்ஸ்ல ஃபெயில் ஆனவங்க எவ்வளவு இருப்பாங்க, 40% ஃபெயில் ஆயிருப்பாங்க. புரியுதா, நான் ஃபெயிலுக்கு தான் எழுதுறேன். பாய்ஸ்ல ஃபெயில் ஆனவங்க, கேர்ள்ஸ்ல ஃபெயில் ஆனவங்க. ஓகேவா, ஸோ இப்போ ஓவராலா மொத்தமா ஃபெயில் ஆனவங்க தான் கேட்கறாங்க. அதுதான் எனக்கு தெரியாது, அது என்னன்னு வச்சுக்கணும் எக்ஸ். லாஸ்ட் கொஸ்டின் எழுதணும்ல, அதான் அலிகேஷன் கான்செப்டை இந்த கொஸ்டினுக்குள்ள அப்ளை பண்றேன். ஓகேவா, ஸோ இது பாய்ஸ்ல மட்டும் ஃபெயில் ஆனவங்க எவ்வளோ, 30%. கேர்ள்ஸ்ல மட்டும் ஃபெயில் ஆனவங்க எவ்வளோ, 40%. ஓவராலா ஃபெயில் ஆனவங்க எவ்வளோ, அதாவது ரெண்டு பேருக்கும் சேர்த்து மொத்தமா ஃபெயில் ஆனவங்க எவ்வளோன்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அது எக்ஸ். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இங்கே பாய்ஸ் இங்கே கேர்ள்ஸ் எழுதிருக்காங்க. அப்போ பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்குமான ரேஷியோ என்னன்னு பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்க, பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கு ரேஷியோன்னு எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மொத்த ஸ்டூடெண்ட்ல 35% பாய்ஸா, அப்போ கேர்ள்ஸ் எவ்வளோ இருப்பாங்க, 65 இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல ரேஷியோ போடும்போது பாய்ஸுக்கு 35, கேர்ள்ஸுக்கு இப்போ பேலன்ஸ் 65. இது சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 730. லாஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணோம், அதே மெத்தட்ல இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கும். எப்படி பண்றது பாருங்க, இந்த 30 into 7 எவ்வளவு வரும், 210 பிளஸ் அடுத்த 40 into 13. 40 into 13 எவ்வளவு வரும், 520 டிவைடட் பை இந்த 7 plus 13, 20 equal to x. ஓகேவா, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க எவ்வளோ வருது, இதை ஆட் பண்ணும்போது 730 divided by 20 equal to x. ஸோ 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 2 டேபிளை நம்ம கேன்சல் பண்ணோம்னா எவ்வளோ வருது, அதே 36.5. ஸோ எக்ஸோட வேல்யூ எனக்கு 36.5னா 36.5% தான் ஆன்சர். கிளியரா புரியுதா, இது வந்து ப்ராப்பர் கொஸ்டினை வந்து பிரேக் பண்ணி புரிஞ்சு பண்றோம். இது வந்து இந்த கொஸ்டினுக்குள்ள அலிகேஷன் அப்ளை பண்ணாலும் நமக்கான ஆன்சர் கிடைக்கும். புரியுதா, ஸோ அலிகேஷன் எப்போ நமக்கு அப்ளை பண்ணணும்னா, ஒரு வேல்யூவை ரெண்டா உடைக்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல பாய்ஸ் கேர்ள்ஸ்னு உடைக்கிறாங்க. பாய்ஸ்க்கு தனியா பர்சன்டேஜ் இருக்கு, கேர்ள்ஸுக்கு தனியா பர்சன்டேஜ் இருக்கு, கம்பைன்டு பர்சன்டேஜ் இருக்கு. அப்போ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும். இதுக்கு முன்னாடி இதில் என்ன பண்ணாங்க, ஒரு இன்கமை எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ்னு உடைச்சாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இன்கமும் சேஞ்ச் ஆகுது. அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி அலிகேஷன் கான்செப்டை உள்ள கொண்டு வந்துக்கலாம். கிளியரா புரியுதா, ஸோ இந்த கொஸ்டினை நீங்க எப்படியும் பண்ணலாம், த்ரூ அலிகேஷனும் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல பாருங்க, இந்த கான்ஸ்டிடுவன்சி 55% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் voters ஆர் மேல்ஸ் அண்ட் ரெஸ்ட் ஆர் ஃபீமேல். அப்போ மொத்தமா இருக்கக்கூடிய அங்க இருக்கிற பாப்புலேஷன்ல மேல்ஸ் வந்து 55%, அப்போ பேலன்ஸ் 45% யாரா இருப்பாங்க, ஃபீமேலா இருப்பாங்க. இப்போ 40% ஆஃப் த மேல்ஸ் ஆர் illiterate, 40% of the females are literate. Then by what percent is the number of literate males more than that of illiterate females? Okay, இப்போ இங்க வந்து கம்பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, by what percent is the number of literate male, மேல்ல லிட்ரேட் இருப்பாங்கல்ல அவங்க வந்து ஃபீமேல்ல இல்லிட்ரேட் இருக்கிறாங்களா அவங்கள விட எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதுல நான் அலிகேஷன் போட போறது இல்லை. ஏன் இதுல நான் அலிகேஷன் போட போறது இல்லைன்னா, இது போன கொஸ்டின் மாதிரியே தான் இருக்கு. நீங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா தெரியும், மொத்த டோட்டல்ல மேலு ஃபீமேலு ரேஷியோ கண்டுபிடிச்சலாமா, பாருங்க மேல் 55%, ஃபீமேல் 45% வரும். இதை வச்சு மேல் ஃபீமேலுக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க,
மேலில் இப்போ யார் இருக்கா? இல்லிட்ரேட்டும் இருக்காங்க, லிட்ரேட்டும் இருக்காங்க. இவங்க என்ன கொடுத்துட்டாங்க? மேலில் வந்து 40% வந்து இல்லிட்ரேட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் 60% வந்து என்னவா இருப்பாங்க? லிட்ரேட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி ஃபீமேலில் 40% லிட்ரேட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் 60% இல்லிட்ரேட்டாக இருப்பாங்க. இப்போ எனக்கு ஒருவேளை கொஸ்டின் வந்து இப்படி கேட்டிருந்தா எப்படின்னா, மொத்த பாப்புலேஷனில் ஓவராலாக மொத்த பாப்புலேஷனில் லிட்ரேட்டோட பர்சன்டேஜ் எவ்வளோ, ஓவராலாக மொத்த பாப்புலேஷனில் இல்லிட்ரேட்டோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருந்தா இந்த கொஸ்டினுக்கு நான் என்ன பண்ணியிருக்கலாம்? போன கொஸ்டின் மாதிரியே அலிகேஷன் போட்டிருக்கலாம். ஒன்று லிட்ரேட்டை வச்சு இல்லைன்னா இல்லிட்ரேட்டை வச்சு அலிகேஷன் போட்டு நான் சால்வ் பண்ணியிருந்திருப்பேன். பட் ஆனால் இங்கே அப்படி கேட்கல. என்ன கேட்குறாங்க? மேலில் லிட்ரேட் இருக்கிறாங்கல்ல அவங்களையும் ஃபீமேலில் இல்லிட்ரேட் இருக்கிறாங்கல்ல அவங்களையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பேரிசனில் நான் என்ன பண்ண முடியாது? என்னால் அலிகேஷன் போட முடியாது. இந்த கொஸ்டினை நான் போன கொஸ்டினில் பிரேக் பண்ணி பண்ணலையா இந்த மாதிரி இது போல தான் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ அப்படி சால்வ் பண்ணால் தான் இந்த கொஸ்டினுக்கு சிம்பிளாக நம்மளால் ஆன்சர் எடுக்க முடியும். இது CGL 2019 டயர் 2ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? சரி, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நான் என்ன பண்ணிக்கிறேன்? டோட்டல் பாப்புலேஷனை போன கொஸ்டின் மாதிரி என்னன்னு வச்சுக்கலாம்? 100x வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த 100xல தான் யார் இருக்கா? மேலும் இருக்காங்க, ஃபீமேலும் இருக்காங்க. மேல் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்? 55%. அப்போ எவ்வளோ? 55x இருப்பாங்க. ரிமைனிங் வந்து ஃபீமேல். அப்போ எவ்வளோ? 45x. இப்போ இதில் லிட்ரேட்டு இப்போ யாரையும் கம்பேர் பண்ண போறோம்னு பாருங்க. மேலில் லிட்ரேட். ஓகேங்களா? ஸோ மேல். அப்போ மேலில் வந்து லிட்ரேட்டும் இருப்பாங்க, இல்லிட்ரேட்டும் இருப்பாங்க. அதே மாதிரி ஃபீமேல்லையும் லிட்ரேட்டும் இருப்பாங்க, இல்லிட்ரேட்டும் இருப்பாங்க. இப்போ யாரையும் கம்பேர் பண்ண போறோம் நம்ம? அது தெளிவாக ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். மேலில் லிட்ரேட். இப்போ மேலில் எனக்கு இந்த லிட்ரேட் வேணும், ஃபீமேலில் எனக்கு இல்லிட்ரேட் வேணும். இந்த ரெண்டு டேட்டா எனக்கு தெரிஞ்சா போதும். இந்த ரெண்டு எனக்கு தேவை கிடையாது. இதுதான் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு தேவை. அப்போ நான் என்ன பண்ணணும்? பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? 40% ஆஃப் த மேல் வந்து இல்லிட்ரேட்டுன்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ மேலில் 40% இல்லிட்ரேட்னா அப்போ லிட்ரேட் என்னவா இருக்கும்? 60% இருக்கும். இப்போ என்ன பண்ணால் போதும்? இந்த 55xல் 60% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணால் போதும். இப்போ 55xல் 10%னா 5.5. அப்போ 5.5 6 டைம்ஸ் பண்ணால் எனக்கு 60% வந்துடும். அப்போ 5.5 into 60னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 33x. ஓகேவா? அப்போ பேலன்ஸ் 22x இது வரும். இது தேவையில்லை நமக்கு, ஏன்னா இது நமக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த இது யூஸ் ஆக போகிறது இல்லை. அதே மாதிரி அடுத்து பாருங்க, ஃபீமேலில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 40% வந்து லிட்ரேட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஃபீமேலில் 45% லிட்ரேட்னா பேலன்ஸ் 40% லிட்ரேட்னா பேலன்ஸ் 60% எனக்கு என்னவா இருப்பாங்க? இல்லிட்ரேட்டாக இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல 45xல நான் 60% கால்குலேட் பண்ணோம். அப்போ 45xல 60%னா 10%னா 4.5. 4.5 into 6. 4.5 into 6னா எவ்வளோ வரும்னா 27x வரும். இப்போ கிளியராக புரிஞ்சுதா? மொத்த மேலில் 33x வந்து லிட்ரேட், மொத்த ஃபீமேலில் 27x வந்து இல்லிட்ரேட். இப்போ கொஸ்டின் எப்படி இந்த இருக்குல்ல, இந்த லிட்ரேட் மேல்ஸ் வந்து இல்லிட்ரேட் ஃபீமேல்ஸை விட எவ்வளோ பர்சன்டேஜ் மோர்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, இந்த 33x 27xை விட எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கு? 6x ஜாஸ்தியாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ டினாமினேட்டரில் என்ன போடணும்? 27x போடணும். இப்போ எப்படி இது நம்ம டினாமினேட்டர் போடுறோம்? ஒவ்வொரு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து என்ன பண்றீங்க? மேல ஃபீமேல் கூட கம்பேர் பண்றீங்க. இந்த லிட்ரேட் மேல ஃபீமேல் கூட கம்பேர் பண்றீங்க. யார் கூட கம்பேர் பண்றீங்களோ அதான் டினாமினேட்டர்ல வரணும். ஓகேங்களா? ஸோ மோர் பாருங்க, இவங்க வந்து ஜாஸ்தி இருக்காங்க. எங்க இருந்து ஜாஸ்தி இருக்காங்க? 27ல இருந்து 6 ஜாஸ்தி இருக்கு. அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ ஒருவேளை கொஸ்டின் மாத்தி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இல்லிட்ரேட் ஃபீமேல் வந்து லிட்ரேட் மேல்ஸை விட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்மியா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த ஃபீமேலை கொண்டு போயிட்டு மேல் கூட கம்பேர் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்போ பாருங்க, இந்த 27x 33x கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு கம்மியா இருப்பாங்க? 6x கம்மியா இருப்பாங்க. எங்க இருந்து 6x கம்மியா இருக்காங்க? 33xல இருந்து 6x கம்மியா இருக்காங்க. அப்ப அப்படி எழுதும்போது நான் என்ன பண்ணுவேன்? 6x டிவைடட் பை 33x எழுதுவேன். புரியுதா? ஆனா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மேல தான் ஃபீமேல் கூட கம்பேர் பண்றாங்க. அதனால நான் ஃபீமேல தான் டினாமினேட்டர்ல எழுதுவேன். 6x டிவைடட் பை 27x இன்டூ 100. ஸோ சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். எக்ஸுக்கு எக்ஸு கேன்சல் ஆகிடும். ரீடேபிளில் போட்டோம்னா இங்கே 2, இங்கே வந்து 9. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நமக்கு 100/9னா எவ்வளோ? 11. அப்போது சால்வ் பண்ணோம்னா இது நாங்கள் சால்வ் பண்ணோம் உங்களுக்கு 2/9 1/9. ஓகேங்களா? 1/9 எவ்வளோ பர்சன்டேஜ் போடுவோம்? அந்த பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் வேல்யூ படிச்சிருப்போம் இல்லையா? அது பேஸ் பண்ணி தான் 1/9 என்னது? 11 1/9. அப்போ 2/9னா இன்ட்டு 2. இப்போ ஆன்சர் என்ன வரும்? 22 2/9%. ஓகேவா? ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 22 2/9%. கிளியரா புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கீழே பாருங்க, in a constituency 40% of the voters are senior citizens.
ஓகேங்களா? அப்போ மொத்த ஓட்டுல 40% வந்து சீனியர் சிட்டிசன்ஸா, அப்ப மிச்சம் இருக்கிறவங்க வந்து நான் சீனியர் சிட்டிசன்ஸ். 40% of the senior citizen voters are illiterates and 25% of the non-senior citizens voters are literates. By what percentage is the number of literate senior citizen voters less than that of illiterate non-senior citizen voters? போன கொஸ்டின் பார்த்தோம்ல அதே பேட்டர்ன் தான், சேம் தான், மாற்றமே கிடையாது. அங்க மேல் ஃபீமேல்னு சொல்லியிருந்தாங்க, இங்க என்னது சீனியர் சிட்டிசன் நான் சீனியர் சிட்டிசன் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸே தவிர வேற ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. அப்படியே சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணும், அங்க இருக்கக்கூடிய டோட்டல் பாப்புலேஷனை 100x எடுத்துக்கோனா, இதில் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கிறாங்க, நான் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கிறாங்க. இப்போ பாருங்க 40% வந்து சீனியர் சிட்டிசன்ஸ், அப்போ 40x எடுத்துலாமா? பேலன்ஸ் 60x யாரா இருப்பாங்க? நான் சீனியர் சிட்டிசன்ஸா இருப்பாங்க. இப்போ இதுல லிட்ரேட்டும் இருக்கிறாங்க, இல்லிட்ரேட்டும் இருக்கிறாங்க. இவங்களையும் லிட்ரேட்டும் இருப்பாங்க, இல்லிட்ரேட்டும் இருப்பாங்க. ஸோ கொஸ்டினுக்கு எனக்கு என்ன தேவை பாருங்க. வாட் பர்சன்டேஜ் இஸ் த நம்பர் ஆஃப் லிட்டரேட் சீனியர் சிட்டிசன்ஸ்? சீனியர் சிட்டிசன்ஸ்ல லிட்ரேட்டையும் லெஸ் தென் தட் ஆஃப் இல்லிட்ரேட் நான் சீனியர் சிட்டிசன்ஸ். இப்போ இந்த ரெண்டும் நமக்கு தேவை. இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கேன்ல, இந்த ரெண்டு டேட்டா தான் எனக்கு தேவை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வாங்க, 40% ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆர் இல்லிட்ரேட். இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ்ல 40% இல்லிட்ரேட். அப்போ லிட்ரேட் எவ்வளோ இருக்கும்? 60% இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணும், இந்த 40xல 60% கால்குலேட் பண்ணும். 40ல 60%னா 10%னா 4. அப்போ 60%னா எவ்வளோ வரும்? 24x. அடுத்து பாருங்க, 25% ஆஃப் நான் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆர் லிட்ரேட். எனக்கு நான் சீனியர் சிட்டிசன்ஸ்ல இல்லிட்ரேட் தான் வேணும். அப்போ 25% வந்து எனக்கு லிட்ரேட்டா இருந்தா பேலன்ஸ் 75% என்னவா இருப்பாங்க? இல்லிட்ரேட்டா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 25%னாலும் சரி, 75%னாலும் சரி, நார்மலா 25%னா எவ்வளோ, எப்படி கால்குலேட் பண்ணணும்? டிவைடட் பை 4. நீங்க 4ஆல டிவைட் பண்ணா 25% கிடைச்சிடும். இப்போ 60ல 25%னா எவ்வளோ வரும்? டிவைடட் பை 4னா எவ்வளோ? 15. இப்போ லிட்ரேட் வந்து எவ்வளோ இருப்பாங்க? 15x இருப்பாங்க. இப்போ பேலன்ஸ் 45x என்னவா இருப்பாங்க? இல்லிட்ரேட்டா இருப்பாங்க. அதாவது 60ல 75%. நீங்க 25% கண்டுபிடிச்சு இன்ட்டு 3 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? 75% வந்துடும். அப்போ 24xங்கிறது லிட்ரேட் சீனியர் சிட்டிசன்ஸ், 45xங்கிறது இல்லிட்ரேட் நான் சீனியர் சிட்டிசன். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? இந்த இருக்காங்கல்ல இவங்க, இந்த லிட்ரேட் சீனியர் சிட்டிசன் வந்து இல்லிட்ரேட் நான் சீனியர் சிட்டிசன்ஸை விட எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இந்த லிட்ரேட், இந்த சீனியர் சிட்டிசன் லிட்ரேட்டை நான் சீனியர் சிட்டிசன்ஸ் இல்லிட்ரேட் கூட கம்பேர் பண்ணுறோம். இப்போ இந்த 24 45x கூட கம்பேர் பண்ணுறோம். இப்போ 24 45xல இருந்து எவ்வளோ கம்மியாக இருக்கு? 24 45xல இருந்து எவ்வளோ கம்மியாக இருக்கு? 21x கம்மியாக இருக்கு. ஓகேங்களா? எங்கேருந்து கம்மியாக இருக்கு? 45xல இருந்து கம்மியாக இருக்கு. இதில் 24xை நான் 45x கூட கம்பேர் பண்ணுறேன். அதனால டினாமினேட்டரில் 45x எழுதியிருக்கேன். இன்டூ 100. எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். அடுத்தது 5 டேபிள்னா இது 9, இது 20. அடுத்து 3 டேபிள்னா இது 7 3s are 21, 3 3s are 9. அடுத்த ஸ்டெப்பில் 7 into 20 நமக்கு 140, 140 by 3 இதை கேன்சல் பண்ணோம்னா 4 3s are 12, பேலன்ஸ் 2, 6 3s are 18, 46, 2/3%. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 46, 2/3%. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். இல்ல பாருங்க, in a factory with 400 employees, the ratio of the number of male employees to that of female employees is 5:3. There are 87.5% of regular employees in the factory. If the 92% of male employees are regular employees, then what percentage of regular female employees? இந்த கொஸ்டினை தெளிவாக கவனிச்சுக்கணும். எனக்கு ஒரு ஃபேக்ட்ரியில மொத்தம் 400 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. அதுல மேல் ஃபீமேலுக்கு ரேஷியோ கொடுத்தாச்சு. ஓகேங்களா? மேல் வந்து 5, ஃபீமேல் வந்து 3. மேல் ஃபீமேலுக்கு ரேஷியோ இருக்கு. இப்போ மேல்லையும் ரெகுலர் நான் ரெகுலர் இருப்பாங்க, ஃபீமேல்லையும் ரெகுலர் நான் ரெகுலர் இருப்பாங்க. இங்க என்ன சொல்லிட்டாங்க? 87.5% வந்து ரெகுலர் எம்ப்ளாயிஸ் இந்த ஃபேக்டரி. அப்போ ஓவராலா மொத்த டோட்டல்ல 87.5% வந்து ரெகுலர் எம்ப்ளாயிஸ் தான். ஓகேவா? அதே மாதிரி மேல்ஸ்ல மட்டும் பார்த்தோம்னா 92% வந்து ரெகுலர் எம்ப்ளாயிஸ் தான். அப்போ என்ன கேட்குறாங்க? ஃபீமேல்ல எவ்வளோ பர்சன்டேஜ் ரெகுலர் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டினை நான் என்ன பண்ணலாம்? அலிகேஷன் மிக்சர்ல போடலாம். ஏன்னா எனக்கு எப்படி மொத்த டோட்டலா மேல் ஃபீமேல் பிரிக்கிறாங்க, மேலுக்கும் ஃபீமேலுக்கும் ரேஷியோ இருக்கு. இந்த மேல்ல ரெகுலர் எம்ப்ளாயிஸ் நான் ரெகுலர் எம்ப்ளாயிஸ் இருக்கு, ஃபீமேல்ல ரெகுலர் நான் ரெகுலர் இருக்கு, டோட்டல்லையும் ரெகுலர் நான் ரெகுலர் இருக்கு. இவங்க என்ன கொடுத்துட்டாங்க? டோட்டல் கொடுத்துட்டாங்க, மேல்லையும் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? ஃபீமேல் கேட்குறாங்க. கிளியரா? இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன
ஒரு கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னா அப்போ இந்த 400 தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் தேவையில்ல தான். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவையில்ல, இந்த 400 அப்படிங்கிற டேட்டா தேவையே கிடையாது. ஓகே, எனக்கு எந்த இடத்துலையும் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அவங்க கேட்கவே இல்லை. ஏதாவது இடத்துல நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் கேட்டால் மட்டும்தான் இந்த 400 நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த கொஸ்டின் வச்சு நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு இந்த 400 இல்லாமல் இருந்திருந்தா கூட இந்த கொஸ்டின் என்னால் என்ன பண்ணியிருக்க முடியும்னா சால்வ் பண்ணியிருக்க முடியும். நான் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்க. அலிகேஷனில் இப்போ எனக்கு எதுக்கான பர்சன்டேஜ் கேட்குறாங்க, ரெகுலருக்கு தானே கேட்குறாங்க. அப்போ நான் வந்து எதை வச்சு எழுதணும், ரெகுலராக வச்சு தான் இந்த அலிகேஷன் எழுத போகிறேன். ஓகேவா, ரெகுலர் வச்சு தான் எழுத போகிறேன். எப்படி ரெகுலர் வச்சு எழுதுறேன்னு பாருங்க. யாரெல்லாம் இருக்காங்க, இங்கே மேலும் ஃபீமேலும் தானே இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேல், ஓகே ஃபீமேல். ஓகேவா, இப்போ எனக்கு என்ன வேணும், ரெகுலர் தான் வேணும். பாருங்க, மேல் இஃப் 92% ஆஃப் மேல் எம்ப்ளாயிஸ் ஆர் ரெகுலர். அப்போ மேலில் எவ்வளோ பர்சன்டேஜ் ரெகுலர் எம்ப்ளாயிஸு, 92%. கொஸ்டின் என்ன, ஃபீமேலில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அப்போ இதுதான் எக்ஸ், தெரியாது. ஓவராலாக மொத்தமாக சேர்த்தா எவ்வளோ இருக்காங்க ரெகுலர் எம்ப்ளாயிஸ், 87.5 சென்டர் எழுத வேண்டியதான். கீழே என்ன பண்ணணும், மேலுக்கும் ஃபீமேலுக்கும் ரேஷியோ எழுதணும். மேல் ஃபீமேல் ரேஷியோ அவங்களே கொடுத்துட்டாங்க. எவ்வளோ, 5:3. இதுக்கப்புறம் என்ன கஷ்டம் இருக்குது, அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 92 × 5 எவ்வளோ வரும், 480. 460. 92 × 5னா நமக்கு எவ்வளோ வரும், 460 ப்ளஸ் இங்கே எக்ஸ் இன்ட்டு 3னா 3x டிவைடட் பை 5 + 3 8 ஈக்குவல் டு 87.5 ஈக்குவல் டு 87.5. இப்போ அந்த 8 கொண்டு 87.5 மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும், இந்த இடத்துல 460 ப்ளஸ் 3x, இந்த 8 கொண்டு 87.5 மல்டிப்ளை பண்ணோம்னா 640, 700 கிடைக்குது. இப்போ 700 கிடைக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 3x ஈக்குவல் டு இந்த 460 700ல் மைனஸ் பண்ணோம்னா 240. 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 80. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ 80%. கிளியராக புரியுதா? இது ரெகுலர். இப்போ ஒரு வேளை, ஓகேங்களா, இப்போ நான் அதையே நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு ரெகுலர் வச்சு எழுதியிருக்கேன். ஒருவேளை இதெல்லாம் கொடுத்துட்டு வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ரெகுலர் நான் ரெகுலர் ஃபீமேல் எம்ப்ளாயிஸும் கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கொஸ்டின் வந்து இந்த இடத்துல ரெகுலர் இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக ஒரு வேளை நான் ரெகுலர் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்துச்சு. இந்த இடம் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டு நான் ரெகுலர் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ்க்கான பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த கொஸ்டின் நான் எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரெகுலருக்கு எழுதியிருக்கேன்ல, இப்போ இதுக்கு நான் எதுக்கு எழுத போகிறேன், நான் ரெகுலருக்கு எழுத போகிறேன் அலிகேஷன் ஸ்ட்ரக்சர். அப்போ நான் ரெகுலரில் மேலு ஃபீமேல் பாருங்கள், 92% ஆஃப் மேல் எம்ப்ளாயிஸ் வந்து ரெகுலர்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ நான் ரெகுலர் எவ்வளோ இருப்பாங்க, பேலன்ஸு 8% இருப்பாங்க. ஃபீமேலில் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓவராலில் பாருங்கள் 87.5% வந்து என்னவா இருக்காங்க, ரெகுலராக இருக்காங்களா. அப்போ நான் ரெகுலர் எவ்வளோ இருக்கணும், 100ல் 87.5 போச்சுதுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 12.5%. இப்படி எழுதணும். இப்போ ரேஷியோ அதே தான், 5:3. ஸோ சேம். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், ஃபீமேல் நான் ரெகுலர் எம்ப்ளாயிஸ்க்கு பர்சன்டேஜ் கிடைச்சோம். எனக்கு ரெகுலர் கேட்டதுனால எல்லாமே ரெகுலராக எழுதியிருக்கேன். நான் ரெகுலர் கேட்டால் எல்லாமே நான் ரெகுலராக எழுதணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே தவிர வேறு ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அலிகேஷன் வந்து எந்த கொஸ்டினுக்கு அப்ளை பண்ணணும், எந்த கொஸ்டினுக்கு அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ லாஸ்ட் பார்த்த 2 கொஸ்டினுக்கும் இது நம்ம பண்ண தேவையில்ல. ஏன்னா நீங்கள் அதை நார்மலாக பிரித்து போட்டால் மட்டும்தான். ஏன்னா அங்கே கம்பாரிசன் வந்து வேறு இருக்குது. லிட்ரேட் இல்லிட்ரேட்னு சொல்லிட்டு மேல் ஃபீமேலில் வேறு கம்பேர் பண்ணதுனால அதை நீங்கள் பிரேக் அவுட் பண்ணி பண்ணால் தான் அந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும். பட் ஆனால் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்கள் த்ரூ அலிகேஷன் போகும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் போகலாம். இதில் பாருங்கள், ஏபிஎன்சி டொனேட் 8%, 7%, 9% ஆஃப் their salaries respectively to a charitable trust. The salaries of A and B are the same and the difference between their donation is 259. The total donation of A and B is rupees 1185 more than that of C. The total donation of A and C is what percentage of the total salary of A, B and C? கரெக்ட் டு 1 டெசிமல் பிளேஸ். ஸோ கொஸ்டின் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ அப்படியே பார்த்துட்டே இருந்தால் ஒன்றும் நடக்காது. என்ன பண்ணும், பிரேக் பண்ணும். ஒவ்வொன்றா எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டா தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்கங்கிறது தெளிவாக எழுத முடியும்.
இந்த மாதிரி பெரிய கொஷினுக்கு வந்து நம்ம பார்த்த உடனே டக்குன்னு எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம குழப்பமா இருக்கலாம். நீங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, ஏபிசின்னு 3 பேர் இருக்காங்க. அவங்க 3 பேரும் அவங்கவுங்களோட சேலரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ வந்து அவரோட சேலரியில் 8%, பி வந்து அவரோட சேலரியில் 7%, சி வந்து அவரோட சேலரியில் 9% வந்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து டொனேட் பண்ணுறாங்கன்னு கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன, த சேலரிஸ் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் சேம். ஏக்கும் பிக்கும் அவனோட சேலரி வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ சிக்கு மட்டும் வித்தியாசமாக இருக்குது. ஓகே, அடுத்தது த டிஃபரன்ஸ் பிட்வீன் தேர் டொனேஷன் இஸ் 259. ஏயும் பியும் டொனேட் பண்ண அந்த டொனேஷனோட டிஃபரன்ஸ் தான் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 259 சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் எழுதுவோம் ஃபர்ஸ்ட். ஏ பி சி 3 பேர் இருக்காங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இவங்க 3 பேருக்கும் எவ்வளோ சேலரின்னு எழுதணும். ஓகேவா? ஸோ இது பர்சன்டேஜ் கொஸ்டினால நான் என்ன பண்ணிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட சேலரி எழுத போறேன். சரியா? எஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இதுல என்ன சொல்லிட்டாங்க, ஏக்கும் பிக்கும் சேலரி சேம்னு சொல்லிட்டாங்களா, நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏயோட சேலரியை 100x வச்சுக்கிறேன். இப்போ பியோட சேலரி என்னன்னு வச்சுக்கலாம், 100xனே வச்சுக்கலாம். சிக்கு 100y வைக்கணும். ஏன்னா ஏக்கும் பிக்கும் தான் சேம்னு சொல்லியிருக்காங்க. சிக்கு சேம் கொடுக்கல, அதனால சிக்கு வந்து 100y எடுத்துக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்க, டொனேஷன் எழுதலாம். டொனேஷன் பார்க்கும்போது ஏன் என்ன பண்றாரு, அவரோட சேலரியில் 8%. அப்போ 100xல 8%னா எவ்வளோ, 8x டொனேட் பண்றாரு. பி வந்து அப்போ எவ்வளோ, 7x. சி வந்து அவரோட இதில் அப்போ 9y. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க, த டிஃபரன்ஸ் பிட்வீன் தேர் டொனேஷன். அதாவது ஏக்கும் பிக்கும் சேலரி சேமு. இந்த தயர் அப்படிங்கிறது யாரு, ஏபி. இந்த ஏபி 2 பேரோட அந்த டொனேஷனுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குமா, 259 இருக்குமா பாருங்க. இப்போ ஏயோட டொனேஷன் எவ்வளோ இருக்கு, 8x இருக்கு. பியோட டொனேஷன் எவ்வளோ இருக்கு, 7x இருக்கு. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்னா எவ்வளோ, இது ரெண்டோட டிஃபரன்ஸ் எவ்வளோ, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும், எக்ஸ். 7x 8x டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு, எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ தான் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 259. இப்போ இதுதான் கீ பாயிண்ட். இப்போ 259 தெரிஞ்சு போச்சுன்னா, எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ என்னது, ஏயோட சேலரியும் தெரிஞ்சிடும், பியோட சேலரியும் தெரிஞ்சிடும். அப்போ பாருங்க, எக்ஸுக்கு பதிலாக 259, இங்கே என்ன இருக்கு, 100xா. இப்போ 100 × 259னா இப்போ ஏயோட சேலரி எவ்வளோ, 25900. பியோட சேலரி என்னவா தான் இருக்கும், சேம் தானே, 25900. ஸோ 2 பேரோட சேலரியும் தெரிஞ்சு போச்சு, ஏயோட சேலரியும் தெரிஞ்சு போச்சு, பியோட சேலரியும் தெரிஞ்சு போச்சு. கிளியரா? இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. The total donation of A and B is 1185 more than that of C. Total donation of A and B. ஏக்கும் பிக்குமான டோட்டல் டொனேஷன் இந்த இருக்கு பாருங்க. ஏயோட டொனேஷன் எவ்வளோ, 8x. பியோட டொனேஷன் எவ்வளோ, 7x. அப்போ ரெண்டோட டோட்டல் எவ்வளோ, 15x. இப்போ ஏக்கும் பிக்குமான டோட்டல் டொனேஷன் எவ்வளோ, 15x. எக்ஸோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 215. அப்போ 15xனா 15 × 259. இதுதான் ஏக்கும் பிக்குமான டோட்டல் டொனேஷன். இது எப்படி இருக்குன்னா 1185 மோர் தென் தட் ஆஃப் சி. அப்போ இந்த டொனேஷன் வந்து எப்படி இருக்கு, சியோட டொனேஷன் எவ்வளோ, 9y. இந்த 9y விட 1185 வந்து எப்படி இருக்கான், ஜாஸ்தி இருக்கான். கொஸ்டின் தெளிவாக கவனிக்கணும். த டொனேஷன் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 1185. அப்போ த டோட்டல் டொனேஷன் ஆஃப் ஏக்கும் பிக்குமான டோட்டல் டொனேஷன் அதான் என்னது, 15x. 15 × எக்ஸுக்கு பதிலாக 259 போட்டேன். இதுதான் ஏக்கும் பிக்குமான டோட்டல் டொனேஷன். இது எப்படி இருக்குதுன்னா மோர் தென் தட் ஆஃப் சியோட டொனேஷன். இந்த தேட்டுன்னு இருக்குல்ல, இந்த தேட்டுங்கிறது எதை மீன் பண்ணுது, டொனேஷனை தான் மீன் பண்ணுது. சரியா? இப்போ சியோட டொனேஷனை விட எவ்வளோ ஜாஸ்தி இருக்கான், 1185 ஜாஸ்தி இருக்கு. அப்போ சியோட டொனேஷன் எவ்வளோ, 9y. அதை விட ப்ளஸ் 1185 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, ஏக்கும் பிக்குமான டோட்டல் டொனேஷன் கிடைக்குது. இந்த பேட்டர்ன், இந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதிட்டா வேலை முடிஞ்சு. சரி, இப்போ இதை நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துடும், இந்த ஈக்குவேஷனை நான் சால்வ் பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிடும், இந்த ஒய்யோட வேல்யூ ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா? சரி, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா பண்ணணும், இது வந்து நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வரும், 15 × 259 மல்டிப்ளை பண்ணால் 15 × 2 மல்டிப்ளை பண்ணும்போது 1 2 ஆமாம் 2590 10 டைம்ஸ் போட்டால் 1595 2590 அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 15 டைம்ஸ் நம்ம போடும்போது 259னா நமக்கு 3885. ஆமாம் 3885 கிடைக்கும். ஓகே, எவ்வளோ கிடைக்குது, 3885 கிடைக்குது. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த 1185 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ 1185 ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கும், 9yன்னு இருக்கும்.
ஸோ அடுத்த ஸ்டெப்பு இதிலிருந்து நம்ம 1185 மைனஸ் பண்ணணும். ஸோ 1185 மைனஸ் பண்ணோம்னா 85க்கு 00 வந்துடும். 2700 கிடைக்கும். ஸோ 2700 ஈக்குவல் டு 9y. 9 டேபிள் இங்கே கேன்சல் பண்ணோம்னா y ஈக்குவல் டு எவ்வளோ 300. ஸோ ஒய்யோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சாச்சு 300 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஒய்யோட வேல்யூ 300னா என்ன தெரிஞ்சிடும், இந்த ஒய்க்கு பதிலாக 300 போட்டோம் அப்படின்னா சிக்கான சேலரி கிடைச்சிரும். 300 இன்டூ 100 எவ்வளோ 30,000 சியோட சேலரி. இப்போ எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இங்கே பாருங்க, ஏக்கும் சேலரி தெரியும், டொனேஷன் தெரியும், பிக்கும் சேலரி தெரியும். ஏன்னா எக்ஸ் வேல்யூ தெரியும்ல, எக்ஸ் வச்சு 8 இன்டூ 259 ஏயோட டொனேஷனு, 7 இன்டூ 259 பியோட டொனேஷனு, 9 இன்டூ 300 என்னது சியோட டொனேஷன். அப்போ 3 பேருக்கும் சேலரி தெரியும், 3 பேருக்கும் டொனேஷன் தெரியும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க, the total donation of A and C is what percentage of the total salary of ABC. அப்போ நான் மேல என்ன பண்ணும், ஏக்கும் சிக்குமான டொனேஷன். ஓகேங்களா, எப்படி எழுதுறேன்னு பாருங்க, the total donation of A and C. அப்போ வந்து நியூமரேட்டர்ல என்ன எழுதணும், ஏக்கும் சிக்குமான அந்த டோட்டல் டொனேஷன், அது எதுல ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபிசி 3 பேரோட டோட்டல் சேலரி. அப்போ டினாமினேட்டர்ல ஏ பிளஸ் பி பிளஸ் சி, இது வந்து ஏபிசியோட சேலரியோட டோட்டல் இன்டூ 100. இதுதான், இது சால்வ் பண்ணால் நமக்கான ஆன்சர் வந்துடும். ஓகே, நியூமரேட்டரில் ஏக்கும் சிக்குமான டொனேஷன் வைக்கணும், டினாமினேட்டரில் ஏபிசி 3 பேரோட அந்த சேலரியோட டோட்டலை வச்சு அதை பர்சன்டேஜாக மாற்றிட்டா வேலை முடிஞ்சுது. கிளியரா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏக்கும் சிக்கும் தானே கேட்குறாங்க. சிக்கு வந்து இந்த இருக்கு, சியோட டொனேஷன் இந்த இருக்கு. சி வந்து 9y அப்படின்னா 9 இன்டூ 300 எவ்வளோ வரும் 2700. 2700 தான் யாரோட டொனேஷனு, சியோட டொனேஷன். இப்போ அதே மாதிரி ஏயோட டொனேஷன் வேணும்னா 8 இன்டூ 259. ஏயோட டொனேஷனை 8 இன்டூ 259. 8 இன்டூ 259 எவ்வளோ வரும் பாப்பா, 8 இன்டூ 259 நமக்கு 259 260 இன்டூ 8 போட்டுட்டு ஒரு 8 மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2080. ஆமாம், அப்போ எவ்வளோ வருது 2072 வருது. 2072. ஓகேவா, ஸோ ஏயோட டொனேஷன் வந்து 2072, சியோட டொனேஷன் வந்து 2700 டிவைடட் பை இந்த ஏபிசி இவங்க 3 பேரோட டோட்டல் சேலரியை ஆட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ டோட்டல் சேலரி ஆட் பண்ணும்போது 25,900 ப்ளஸ் 25,900 ப்ளஸ் வந்து ஒரு 30,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இது எவ்வளோ வரும், இது ஒரு 51,800, இது ஒரு 30, அப்போ 81,800. 81,800 இன்டூ 100. இந்த 00க்கு 00 கேன்சல் ஆகிடும். அடுத்த ஸ்டெப்பு போகும்போது என்ன பண்ணிக்கணும், இந்த 2072வையும் இந்த 2700 ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இது அப்படியே ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருது 4772 டிவைடட் பை 818 டிவைடட் பை 818. ஓகே, ஸோ இது நீங்கள் வந்து என்ன நமக்கு அப்ராக்சிமேட்டாக தானே கேட்குறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அப்படியே 818ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 818ஆல் கேன்சல் பண்ணோம்னா சரி, வேணால் 2 டேபிளில் கொஞ்சம் சின்னதாக மாற்றிக்கலாம். ஓகே, அப்போ இன்னும் கூட கொஞ்சம் அக்யூரஸியாக கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 2 டேபிள், இது வந்து 2 டேபிள் 818 நம்ம 2 டேபிளில் தான் போகும். 2 டேபிள்னா 2 2s are 4, 3s are 6, 8s are 16, 6s are 12. அடுத்து இங்கே 9s are 8, சாரி 4 சாரி 4s are 8, 409. ஓகேவா, ஸோ 409. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக 409ஆல் நான் கேன்சல் பண்ணுறேன். 409னா இன்டூ 5 டைம்ஸ் போட்டால் எவ்வளோ வரும் 5018 வரும். ஓகேங்களா, அப்போ 5 பாயிண்ட் சம்திங். ஓகேவா, எப்படி வருது 5 பாயிண்ட் சம்திங் தான் வரும். ஏன்னா இதுக்குள்ளே 5 டைம்ஸ் தான் இருக்கும். 6 டைம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 2400க்கு மேலே போயிடும். அப்போ 5 பாயிண்ட்டில் எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன 5.8%ங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். கிளியராக புரியுதா? ஸோ வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் கொஸ்டின் எல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் கவனமாக பண்ணணும். இது கஷ்டமான கொஸ்டினே கிடையாது. கொஞ்சம் கால்குலேஷன் மட்டும் நிறைய இடத்துல மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கு, நிறைய இடத்துல ஆட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த டிவிஷன்லாம் வரதுனால உங்களுக்கு பெருசாக தெரியும். மற்றபடி கொஸ்டினோட கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். கிளியரா, இது வந்து நமக்கு மேக்ஸிமம் இந்த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, அதுலலாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கிளியரா?
தெளிவாக புரிஞ்சிருச்சா எப்படி சால்வ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு? ஸோ 5.8%. இதை நீங்கள் ஒரு தனியாக நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். எல்லா இடத்துலையும் கால்குலேஷன் கரெக்டாக பண்ணுறோமா? இதில் வந்து தப்புன்னா உங்களுக்கு மெத்தடில் தப்பு வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல மல்டிப்ளிகேஷன்லையோ அடிஷன்லையோ சப்ராக்ஷன்லையோ தப்பு பண்ணுவீங்க. அதனால இதுக்கு வந்து கொஞ்சம் கால்குலேஷன் வந்து கவனமாக பண்ணாலே போதும். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் எடுத்துட முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதில் பாருங்க 3% ஏபிசி டொனேட் அதே மாதிரி தான் இருக்கு 10%, 7% and 9% ரெஸ்பெக்டிவ்லி ஆஃப் தேர் மந்த்லி salaries to a charitable trust. Monthly salaries of A and B are equal and the difference between the donation of A and B is 900. The total donation by A and B is 600 more than that of C. Then what is the monthly salary of C? இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க? சிம்பிளா சியோட மந்த்லி சேலரி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ லாஸ்ட் கொஸ்டினில் நம்ம என்ன பண்ணோம்? இந்த இடத்துல சியோட மந்த்லி சேலரி 30,000 கண்டுபிடிச்சோம்ல, இதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சது. இதுக்கப்புறம் இல்லை. அப்போ இப்போ இதுக்கு முந்தின கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? அந்த லாஸ்ட் கொஸ்டினை விட இந்த கொஸ்டின் வந்து இன்னும் சிம்பிளாக தான் இருக்க போகுது. இது வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ். நான் போன கொஸ்டின் மாதிரியே இருக்கிறதுங்கிறதுனால நீங்கள் ப்ராக்டிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 50,000 வரும். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 50,000. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இதில் பாருங்க, ஸ்வஸ்திக் saves 20% of his income while spends the remaining amount on food, rent and education, shopping. 15% of the income is spent on food, while 12,800 is spent on rent, 32,000 on education and 7,200 on shopping. The amount spent on shopping is 11.25% of the total expenditure. How much money is spent on food? ஓகே, இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நிறைய பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டேட்டாவையும் கரெக்டாக பார்த்து எழுதணும். ஓகேவா? வரிசையாக நம்ம எழுதலாம். பாருங்க, ஸ்வஸ்திக் வந்து என்ன பண்றாரு? அவரோட மொத்த இன்கம்ல 20% என்ன பண்றாரு? சேவ் பண்றாரு. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 80% இருக்கும். சரியா? அப்ப அந்த 80% தான் என்ன பண்றாருன்னு பாருங்க. இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? அவரோட டோட்டல் இன்கம் இருக்கு இல்லையா? டோட்டல் இன்கம் என்ன பண்ணிக்கலாம்? 100x வச்சுக்கலாம். ஓகேவா? டோட்டல் இன்கம் என்ன பண்ணிக்கலாம்? 100x வச்சுக்கலாம். இந்த 100xல அவர் வந்து எவ்வளோ வந்து சேவ் பண்ணுறாரு? அவரோட சேவிங்ஸ்ன்னு பார்க்கும்போது 20%னா இப்போ எவ்வளோ இருக்கும்? 20x இருக்கும். இப்போ அவரோட எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்க்கும்போது பேலன்ஸு 80%. அப்போ 80x தான் அவரோட எக்ஸ்பெண்டிச்சர். கிளியரா? 80x தான் அவரோட எக்ஸ்பெண்டிச்சர். இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்னென்ன கேட்டகரியில் பிரியுது அப்படின்னு பாருங்க. ஃபுட்டு, ரெண்ட்டு, எஜுகேஷன், ஷாப்பிங் 4ஆக பிரியுது. இந்த எக்ஸ்பெண்டிச்சர் தான் 4ஆக பிரியுது. 1, 2, 3, 4. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன? ஃபுட்டு. ஓகேவா? ஃபுட்டுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படி எழுதிக்கலாம். ஃபுட்டு, ரெண்ட்டு, எஜுகேஷன், அப்புறம் ஷாப்பிங். ஃபுட்டு, ரெண்ட்டு, எஜுகேஷன், ஷாப்பிங். இப்போ என்னெல்லாம் கொடுத்துட்டாங்க? 15% ஆஃப் த இன்கம் ஸ்பெண்ட் ஆன் ஃபுட். ஓகே, இப்போ இந்த இடத்துல 15% ஆஃப் என்ன இருக்கு? இன்கம்ல 15% தான் எதுக்கு போகுது? ஃபுட்டு போகுது. அப்போ மொத்த இன்கம் எவ்வளோ? 100. இந்த 100xல 15%னா எவ்வளோ? 15x. அப்போ நீங்க ஃபுட்டுக்கு நேரான போட்டுக்கலாம் 15x. ஒருவேளை அவரோட மொத்த எக்ஸ்பென்ஸ்ல 15% சொல்லியிருந்தாங்கன்னா இந்த 80ல 15% நான் கால்குலேட் பண்ணியிருப்பேன். அவங்க இன்கம்ல 15% சொன்னதுனால நான் டோட்டல் இன்கம்ல 15% பார்க்கும்போது எவ்வளோ? 15x தான் எதுக்கு வரும்? ஃபுட்டுக்கு வரும். ஓகேவா? அடுத்து பாருங்க, 12,800 வந்து இதுக்கு ரெண்ட்டுக்கு. அப்போ ரெண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் அவங்களே கொடுத்தாச்சு. எவ்வளோவா? 12,800. ஓகே, 12,800. அப்போ இது பிரச்சனை இல்லை. இது அமௌண்ட் தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்க, எஜுகேஷன் 32,000 வந்து எதுக்கு? எஜுகேஷனுக்கு. இப்போ எஜுகேஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க? 32,000. ஓகேவா? ஸோ இது ரெண்ட்டு, இது எஜுகேஷன். அடுத்து பாருங்க, 7,200 வந்து ஷாப்பிங். அப்போ அதுவும் அமௌண்ட் கிளியராக கொடுத்தாச்சு. 7,200 வந்து எதுக்கு போகுது? ஷாப்பிங்க்கு போகுது. The amount spent on shopping is 11.25% of the total expenditure. ஓகேவா? அப்போ இப்போ எனக்கு கொஸ்டின் என்ன? How much money is spent on food? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல சம்பந்தமே இல்லாமல் ஒரு டேட்டா இருக்குது. The amount spent on shopping is 11.25% of the total expenditure. இந்த ஷாப்பிங் அவர் செலவு பண்ணுறாருல, அது என்னன்னா இந்த மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குல்ல, இந்த எக்ஸ்பெண்டிச்சர் இந்த 80xல 11.25% தான் என்னவா? இந்த 7,200. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டேட்டா தேவையே கிடையாது. இது மாதிரி டேட்டா எது கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளை குழப்பறதுக்காக. நிறைய கொஸ்டின் இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ஸ்ல நம்ம நிறைய பார்த்துருப்போம். தேவையில்லாத ஒரு சில டேட்டாவை கொஸ்டின்ல சொருகி நம்மளை குழப்பி விட பார்ப்பாங்க. இப்போ இந்த கொஸ்டின் வந்து எனக்கு என்ன தேவை? ஃபைனலாக கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த ஃபுட்டு
இந்த ஃபுட்டுக்கு எவ்வளோ நான் செலவு பண்ணுறேன் அந்த டீட்டெயில் தான் எனக்கு வேணும். இந்த ஃபுட்டு வந்து எவ்வளோ போட்டிருக்கீங்க 15x. அப்போ எக்ஸ் எவ்வளோ நான் கண்டுபிடிச்சிட்டாலே எனக்கு வேலை முடிஞ்சுது அப்படி தானே. ஸோ எக்ஸ் எப்படி நான் கண்டுபிடிக்கிறதா பாருங்க. இப்போ இந்த இடத்துல இந்த டேட்டா தேவையில்லைன்னு நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ண போறேன்னு பாருங்களேன். எக்ஸ்பெண்டிச்சர் மொத்தம் எவ்வளோ இருக்கு? 80x இருக்கு. இப்போ இந்த 80x தான் என்ன பண்ணியிருக்கு? 4 கேட்டகரியா பிரிஞ்சிருக்கு. இதுல ஆக்சுவலா ஃபுட்டுக்கு என்ன போயிடுச்சு? 15x வந்துருச்சு. ஃபுட்டுக்கு ஆல்ரெடி 15x வந்துருச்சு. அப்போ 80xல 15 வந்து ஃபுட்டுக்கு வந்துருச்சு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 80xல 15x போச்சுதுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 55 இருக்குமா? சாரி 65 இருக்குமா? 65. அப்போ பேலன்ஸ் 65x தான் என்ன இருக்கு? இந்த 3 கேட்டகரிக்கும் பிரிஞ்சு போயிருக்கு. உங்களுக்கு புரியுதா? மொத்தமா எக்ஸ்பெண்டிச்சரே 80x தான். அதுல ஃபுட்டுக்கு எவ்வளோ வந்துருச்சு? 15x வந்துருச்சு. அப்போ 80ல 15x ஃபுட்டுக்கு போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 65x. அந்த 65x தான் இந்த மற்ற 3 கேட்டகரியும் கான்ட்ரிபியூட் பண்ணும். ஓகேவா? அப்போ எப்படி எழுதிக்கணும்னா இந்த 65xோட வேல்யூ தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் டோட்டல். இது மூணே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். என்ன? இந்த 12,800, இந்த 32,000, இந்த 7,200. இது மூணோட டோட்டல் தான் நமக்கு எவ்வளோ? 65x. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும்? எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். அப்போ அது 15ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபுட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன தேவையில்லை? இந்த 11.25 அப்படிங்கிற டேட்டா நமக்கு தேவையில்லை. ஓகேவா? தேவையில்லாம இந்த கொஸ்டின் நம்மளால சால்வ் பண்ண முடியும். இதை வச்சும் சால்வ் பண்ணலாம், தப்பு இல்லை. இங்க பாருங்க 80xல 11.5% தான் நமக்கு எவ்வளோ? இந்த 7,200னா அப்படி அது வழியாவும் நம்ம கொஸ்டினுக்கு போகலாம், தப்பு கிடையாது. பட் ஆனால் நமக்கு இது தேவை கிடையாதுன்னு நான் சொல்றேன். இந்த டேட்டா தேவையில்லாம இந்த கொஸ்டினுக்கு நம்ம சால்வ் பண்ணிட முடியும். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணி போடுவோம். இதை ஆட் பண்ணும்போது எவ்வளவு பாருங்க? 12,800. இங்க இருந்து ஒரு 200 இங்க போட்டா இது 13 ஆயிடும். 13 பிளஸ் ஒரு 7 20, 20 பிளஸ் 32னா எவ்வளவு வருது? 52,000 வருது. ஓகேவா? 52,000. இப்போ கேன்சல் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் 5 டேபிள கேன்சல் பண்ணுவோம். அப்போ எவ்வளோ வரும்? 13 டைம்ஸ். இது 104, அடுத்த 00. அடுத்த 13 டேபிள கேன்சல் பண்ணோம்னா 104னா எத்தனை? 8 டைம்ஸ். ஸோ 800. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வந்துருச்சு? 800. எக்ஸோட வேல்யூ 800. எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஃபுட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு தான் கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ ஃபுட் என்ன இருக்குது? 15x இருக்குது. ஸோ 15 இன்ட்டு 800. 15 இன்ட்டு 800 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஆன்சர் இஸ் 12,000. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து எவ்வளோ கிடைக்குது? 12,000. கரெக்ட். ஓகேவா? ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 12,000. இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன தேவையில்லைன்னு சொன்னேன்? இந்த 11.25ங்கிற டேட்டா இல்லாமல் இந்த கொஸ்டினை என்னால் சால்வ் பண்ண முடிஞ்சுது. கிளியரா? ஓகே, அடுத்தது இல்ல பாருங்க. the monthly salary of a person was rupees 1,60,000. He used to spend on 3 head personal and family expenses. அதை Pன்னு வச்சுக்கணும். taxes வந்து Tன்னு வச்சுக்கணும். and education loan அதை வந்து Eன்னு வச்சுக்கணும். the rest were his savings. அப்போ மொத்தம் 3 ஹெட்ல அவரோட எக்ஸ்பென்ஸ் இருக்கு. ஓகேங்களா? P, T, E இது மூணுலயும் செலவு பண்ணி போக பேலன்ஸ் வந்து என்ன பண்றாரு? சேவ் பண்றாரு. P வந்து என்னவா? 50% ஆஃப் his income. E வந்து 20% ஆஃப் P and T வந்து 15% ஆஃப் E. ஓகேவா? அடுத்த when his salary got rise by 30%, he maintained the percentage level of P, but E becomes 30% of P and T become 20% of E. The sum of the two savings. SSC CGL மெயின்ஸ்ல கேட்டிருக்கிறாங்க. ஸோ மெயின்ஸ் கொஸ்டின்னால தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் ஒன்றும் இல்லை, ஈஸி தான். நம்ம அப்படியே பிரேக் அவுட் பண்ணி பண்ணிட வேண்டியதான். கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றதுன்னு பாருங்க. வந்து இன்கம். சரியா? இது ஒன்றும் இல்லை. எப்போவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே வாசிட்டே இருக்கும்போது வேகா தெரியும். என்னடா இது ஒரு மாதிரி குழப்பி அதில் இது இதில் இதுன்னு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுனாதான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஸோ பாருங்க, இந்த மந்த்லி சேலரி ஆஃப் அ பர்சன் வாஸ் rupees 1,60,000. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? மந்த்லி சேலரினா அவரோட இன்கம். சரியா? அவரோட இன்கம் வந்து எவ்வளோ இருந்திருக்கு? 1,60,000 இருந்திருக்கு. சரியா? 1,60,000 எழுதியாச்சு. ஹி யூஸ் டு ஸ்பெண்ட் ஆன் 3 ஹெட். 3 ஹெட்டில் செலவு பண்ணுறாருன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னலாம்? P, T, Eன்னு சொல்லிட்டு. சரி, ஃபர்ஸ்ட் இந்த ரெஸ்ட் வந்து என்னது? சேவிங்ஸ்னு சொல்லிட்டாங்க. P வந்து எப்படி இருக்குமா? P பாருங்க, 50% ஆஃப் த இன்கம். அப்போ இதுல வந்து அவரோட எக்ஸ்பென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் P. P வந்து என்னது? அவரோட இன்கம்ல 50%. அப்போ 1,60,000னா இல்லை 50%னா பாதி தானே. அப்போ எவ்வளோ? 80,000 வந்து P அதில் செலவு பண்ணுறாரு. ஓகே, Pக்காக செலவு பண்ணுறாரு. அடுத்து வந்து E வந்து என்னவா? 20% ஆஃப் P. E வந்து இந்த Pல 20%. இதில் 20%னா எவ்வளோ வரும்? 16,000 வரும். 80,000ல 20%னா 10%னா 8,000.
அப்போ 20% எவ்வளோ 16,000. அடுத்து பாருங்க டி வந்து எப்படி இருக்குமா 15% ஆஃப் இ. டி வந்து இந்த இல 15%, இல 15% எவ்வளோன்னு பாருங்க. இல 10%னா 1600, 5%னா 1600ல பாதி 800. அப்போ 1600 பிளஸ் ஒரு 800 எவ்வளோ 2400. கிளியரா? ஓகே. இப்போ இதுல சேவிங்ஸை கண்டுபிடிக்கும். நம்ம பாருங்க அவரோட இன்கம்ல இது 3 தான் அவரோட என்னது எக்ஸ்பென்ஸ். அப்போ அவரோட மொத்த இன்கம்ல இருந்து இந்த 3 எக்ஸ்பென்ஸே நான் மைனஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பேலன்ஸ் என்ன கிடைச்சிரும் அவரோட சேவிங்ஸ் கிடைச்சிரும். அப்போ பாருங்க எவ்வளோ இருக்கு, இது 80 ஒரு 96 80 96 98 98 400. ஓகேவா 98 400னா எனக்கு எவ்வளோ வரும் அப்போ 61 600 தான் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல அவரோட சேவிங்ஸ். இப்போ அடுத்து என்ன நடக்குது பாருங்க. when his salary got raised by 30%. இது எல்லாமே ஓல்டு இது. இப்போ என்ன ஆகுது, இதுல இருந்து சேஞ்ச் ஆகுது. எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. அவரோட சேலரி இருக்குல்ல, இதுதான் அவரோட பழைய சேலரி. இது வந்து என்ன ஆகுதான் 30% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அவரோட நியூ இன்கம் என்னவா இருக்கும் 1,60,000ல இருந்து 30% இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ இதுல 10% பார்க்கும்போது எவ்வளவு வரும் 16,000. அப்போ 30%னா 48,000. அப்போ 1,60,000 கூட 48,000 நம்ம ஆட் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும் 2,08,000. 2,08,000 அப்போ இவரோட நியூ சேலரி. இப்போ 2,88,000 இப்போ அவரோட நியூ சேலரி. இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. he maintained the percentage level of P. அதாவது பிக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளவு பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணாரோ அதே பர்சன்டேஜ் தான் இங்கே மெயின்டைன் பண்றாரு. இதுக்கு முன்னாடி பிக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணாரு அவரோட இன்கம்ல 50%. அப்ப இங்கே என்னது அவரோட இன்கம்ல 50%, அதே தான் மெயின்டைன் பண்றாரு. அப்ப எவ்வளவு வரும் அதில் அப்படியே பாதி 1,04,000 தான் பி. அடுத்து மற்றது சேஞ்ச் ஆகுது பாருங்க. இ பிகம்ஸ் 30% ஆஃப் பி. இப்போ இ வந்து இந்த பில 30% பார்க்கணுமா. அப்போ இதுல 30% கால்குலேட் பண்ண எவ்வளவு வரும் 10%னா 10,400. அப்போ 30%னா 31,200 வரும். 31,200. ஓகேவா. அடுத்து பாருங்க டி பிகம்ஸ் 20% ஆஃப் இ. இ வந்து இல 20%, இல 10%னா 3,120. இப்போ 20%னா 6,240. அவ்வளவுதான் 6,240. அப்போ கிளியரா வந்துருச்சுல. அப்போ இதுல நம்ம என்ன பண்ணலாம் அதே மாதிரி சேவிங்ஸ் கால்குலேட் பண்ணலாம். அப்போ பாருங்க இந்த இடத்துல இது 3 தான் அவருக்குமான எக்ஸ்பென்ஸ். அப்போ மொத்த இன்கம்ல இருந்து இந்த 3 எக்ஸ்பென்ஸையும் நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 66,560 கிடைக்கும். கொஸ்டின் த சம் ஆஃப் த டூ சேவிங்ஸ். இதான் இது ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ், இது ரெண்டாவது சேவிங்ஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம்னா ஆன்சர். ஓகேவா. ஸோ இப்போ ஆன்சர் இஸ் இது அப்படியே ஆட் பண்ண எவ்வளோ வரும் 6 இப்போ 60. ஸோ 60 எப்படி நீங்கள் ஆட் பண்ணாலும் பாருங்களேன், இங்கே 00ன்னு முடியுது, இங்கே 60ன்னு முடியுது. ஆட் பண்ணால் லாஸ்ட் 60 தான் முடியும். ஸோ 60ன்னு முடிகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அதனால நான் ஆட் பண்ண கூட தேவையில்லை, ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 1,28,160. 1,28,160. கிளியரா. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பட் ஆனால் என்ன ஸ்டெப்பாக எடுத்து எழுதணும். ஓகேங்களா. வேலை நிறைய இருக்குது, மற்றபடி கான்செப்ட் ஒன்றுமே கிடையாது. கிளியரா. ஓகே, இதோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த செஷனில் பேலன்ஸ் கொஸ்டினை பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம அடுத்த கிளாஸோட பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடும். நம்ம பர்சன்டேஜ் முடிக்க போகிறோம். இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்குது. ஸோ வந்து நல்லா கண்டினியூஸாக பாருங்கள். நம்ம பர்சன்டேஜ் முடிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி அடுத்த கிளாஸில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சரி, இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த கிளாஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.